இந்த நொடியில் உன்னுடைய கண்கள் இந்த வரிகளை தேடி வந்திருக்கலாம், அல்லது இந்த சொற்கள் உன்னை தேடி வந்திருக்கலாம். இது தற்செயலாக நடந்தது என்று மட்டும் சாதாரணமாக நினைத்து விடாதே. எல்லாம் வல்ல எம்பெருமான் ஈசனின் திருவருளால் உன் மனதின் ஆழத்தில் பல காலமாக புதைந்து கிடக்கும் பெருவெளிகளுக்கும் விடை தெரியாத கேள்விகளுக்கும் விடை கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. அகிலத்தை ஆளும் அந்த ஆதியோகி இப்போது உன்னுடன் நேரடியாக பேசத் தொடங்கியிருக்கிறார். உன்னுடைய மூச்சுக்காற்றில், உன்னுடைய நாடித் துடிப்பில், ஏன் உன்னை சுற்றியுள்ள ஒவ்வொரு அசைவிலும் அந்த ஈசனின் இருப்பு இப்போது ஊடுருவி இருக்கிறது. சிவனே துணை என்று நீ முழுமையாக நம்பிய அந்த நொடியிலேயே உன்னுடைய தலைவிதி மாற்றி எழுதப்படத் தொடங்கிவிட்டது என்பதை நீ முதலில் உணர வேண்டும். உன் மனம் ஏன் இத்தனை நாட்களாக ஒரு சிறு இலை போல் தத்தளித்துக் கொண்டிருந்தது என்று உனக்கு தெரியுமா? எதற்காக சில மனிதர்கள் உன் வாழ்வில் வந்தார்கள், பின்பு ஏன் எந்த காரணமும் இல்லாமல் உன்னை நட்டாற்றில் விட்டுவிட்டு சென்றார்கள் என்று குழம்பித் தவித்தாயே? அதற்கான விடை என்ன தெரியுமா? ஏன் சில வாய்ப்புகள் உன்னை தேடி வருவது போல் வந்து கைக்கெட்டும் தூரத்தில் மறைந்து போயின? இரவுகளில் உறக்கமில்லாமல் தலையணையில் நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் என்ன அர்த்தம் தெரியுமா? இவை அனைத்தும் உனக்கான தண்டனையோ அல்லது உன் வாழ்வின் முடிவோ அல்ல. மாறாக உன்னை அடுத்த கட்ட மாபெரும் ஆன்மீக மற்றும் வாழ்வியல் உயர்வுக்கு கொண்டு செல்ல கைலாயநாதன் செய்த மாபெரும் திருவிளையாடல் இது. ஒரு சிற்பி ஒரு கல்லை செதுக்கும் போது அந்த கல்லுக்கு அது வலியாகத்தான் தெரியும். ஆனால் அந்த வலியை தாங்கிய பிறகுதான் அந்த கல் கருவறையில் வீற்றிருக்கும் தெய்வமாக மாறுகிறது. உன்னை சுற்றியுள்ள மாயைகளை விலக்கி உன்னை ஒரு வைரமாகச் செதுக்கவே ஈசன் இத்தனை சோதனைகளை உனக்கு அளித்தார். இப்போது கவனமாக கேள். நீ பல வருடங்களாக, பல யுகங்களாக காத்திருந்த அந்த மாபெரும் திருப்பம் இனி உனக்கு வெகு தூரத்தில் இல்லை. உன் வாழ்வில் இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கும் சில மாற்றங்கள் சாதாரணமானவை அல்ல. அவை அனைத்தும் வரப்போகும் ஒரு மாபெரும் ஒளியின் தொடக்கப் புள்ளிகள். சமீப காலமாக நீ அதிகமான தனிமையை விரும்புவதை உணர்ந்திருக்கிறாயா? முன்பு போல நண்பர்கள் கூட்டத்திலோ உறவினர்கள் மத்தியிலோ இருக்க உன் மனம் மறுக்கிறதா? எவர் என்ன சொன்னாலும் அதை எதிர்த்து பேச விருப்பமில்லாமல் அமைதியாக விலகிச் செல்ல வேண்டும் என்று தோன்றுகிறதா? இதற்கு காரணம் உன் மீதான தவறோ அல்லது உன் கோபமோ அல்ல. உன்னுடைய ஆன்மா பழைய தேவையற்ற எதிர்மறைச் சுவடுகளை விட்டு விலகி ஒரு புதிய தூய்மையான அதிர்வலையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. உன்னை படைத்த அந்த பிரபஞ்ச சக்தி உன்னுடைய உள்ளத்தை தன் கைகளால் தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. பழைய குப்பைகளும் வலிகளும் வெளியேற்றப்பட்டால் மட்டுமே புதிய ஆசீர்வாதங்களுக்கு அங்கே இடம் கிடைக்கும். ஒரு மிக முக்கியமான உண்மையை உன் மன ஆழத்தில் பதிய வைத்துக்கொள். கைலைநாதன் ஒருவருடைய வாழ்க்கையை மாற்றி அவருக்கு பேரருளை வழங்க முடிவு செய்துவிட்டால் இந்த உலகத்தில் உள்ள எந்த சக்தியாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. நீ இழந்த அனைத்தையும் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பன்மடங்காக திருப்பித்தர அந்த ஈசன் தயாராகிவிட்டார். நீ மனமுருகி கேட்ட அத்தனை வேண்டுதல்களுக்கும் அத்தனை பிரார்த்தனைகளுக்கும் விடை கிடைக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. நீ சற்றும் எதிர்பாராத உயரத்திற்கு உன் வாழ்க்கை செல்லப் போகிறது. ஆனால் அந்த மாபெரும் மாற்றம் நிகழ்வதற்கு முன்பாக இறைவன் சில தெய்வீக குறியீடுகளை உனக்கு அனுப்புவார். அந்த குறியீடுகளில் மிக முக்கியமானது உன் மனம் பழைய வாழ்க்கையை முழுமையாக நிராகரிப்பது. முன்பு உன்னை மிகவும் மகிழ்வித்த விஷயங்கள் கூட இப்போது உனக்கு ஒருவித வெறுமையை கொடுக்கலாம். காரணம், உன்னுடைய ஆன்மா இப்போது சாதாரணமான உலக ஆசைகளை தாண்டி ஒரு மாபெரும் இலக்கை தேடி பயணிக்க தொடங்கிவிட்டது. உன்னுடைய விதி என்பது சாதாரணமாக பிறந்து உண்டு உறங்கி மறைந்து போவதல்ல என்பதை ஈசன் உனக்கு உணர்த்துகிறார். நீ ஒரு மாபெரும் காரியத்தை செய்வதற்காக படைக்கப்பட்ட ஒரு சிறப்பான பிறவி. சில நேரங்களில் சில எண்ணங்கள், சில பெயர்கள், சில ஆசைகள் உன் மனதில் மீண்டும் மீண்டும் தோன்றி மறைகிறதா? ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி உன் மனம் உன்னை அறியாமலேயே ஈர்க்கப்படுகிறதா? அது சாதாரணமான எண்ண ஓட்டம் அல்ல. அது உனக்காக ஈசன் வகுத்த பாதை. பலர் தங்களுடைய வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை புரிந்து கொள்ளாமலேயே காலத்தை கழித்து விடுகிறார்கள். ஆனால் நீ அந்த பரம்பொருளின் அழைப்பை மிக தெளிவாக உணரத் தொடங்கியிருக்கிறாய். எல்லாமே இருண்டு கிடப்பது போல் தோன்றினாலும் என் வாழ்க்கை இன்னும் முடிந்துவிடவில்லை, எனக்கான வெளிச்சம் எங்கேயோ இருக்கிறது என்ற ஒரு சிறு நம்பிக்கை உன் அடிமனதில் எரியும் தீபம் போல் சுடர்விடுகிறதா? அது வெறும் சாதாரண நம்பிக்கை அல்ல. அது நான் இருக்கிறேன், அஞ்சாதே என்று உன்னுள் இருந்து ஒலிக்கின்ற அந்த ஈசனின் அபயக்குரல். உன்னை ஒருபோதும் இறைவன் கைவிட மாட்டார் என்பதற்கான ஆழமான சான்று அது. இப்போது நான் சொல்லப்போகும் இந்த வார்த்தைகளை முழுமையான கவனத்தோடு உள்வாங்கிக்கொள். நீ வாழ்க்கையில் தோற்றுப்போன ஒரு மனிதர் அல்ல. நீ சற்றே தாமதமாக ஆனால் மிக பிரம்மாண்டமாக ஆசீர்வதிக்கப்பட போகும் ஒரு தனித்துவமான மனிதர். உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு ஏமாற்றமும், ஒவ்வொரு துரோகமும், ஒவ்வொரு அவமானமும், ஒவ்வொரு இருண்ட இரவும் இப்போது உனக்கான ஒரு மாபெரும் வெற்றி கோட்டையை கட்டுவதற்கான அடித்தளமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த பதிவு இப்போது உன் கண்களில் பட்டிருப்பதே ஒரு தெய்வீக குறியீடுதான். இனி எதற்கும் அஞ்சாதே, நீ தனியானவன் அல்ல, நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்று அந்த பரம்பொருள் உன்னிடம் நேரடியாக கூறுவதை கேள். இந்த வார்த்தைகளை நீ முழுமையாக உணர்கிறாய் என்றால் உன்னுடைய மனம் அந்த பிரபஞ்சத்தோடு முழுமையாக இணைந்து விட்டது என்று அர்த்தம். உன்னுடைய நேர்மறையான எண்ணங்களை, உனது ஆழ்மனதின் விருப்பங்களை சிவபெருமானின் பாதங்களில் சமர்ப்பித்து என் வாழ்க்கை இப்போது பிரகாசமாக மாறத் தொடங்கிவிட்டது என்று முழுமையாக நம்பு. இந்த நல்ல அதிர்வலைகள் உன்னை சுற்றி கவசமாக மாற வேண்டுமென்றால் இந்த நேர்மறை ஆற்றலை முழுமையாக ஏற்றுக்கொள்.
உன்னைச் சுற்றி ஒரு தெய்வீக ஒளிவட்டம் உருவாகத் தொடங்கிவிட்டதை உன் மனக்கண்ணால் பார். ஈசனின் பார்வை உன்மீது விழுந்துவிட்டது. உன் இருண்ட காலங்கள் மெல்ல மெல்ல விடைபெற்று ஒரு பொன்னான விடியல் உன்னை நோக்கி பயணம் செய்யத் தொடங்கிவிட்டது. உன்னை அறியாமல் உன் உடலும் உள்ளமும் சிலிர்க்கும் தருணங்களை நீ சமீபத்தில் கடந்து வந்திருக்கிறாயா? யாருமே இல்லாத தனிமையான ஒரு இடத்தில் திடீரென ஒரு பேரமைதியையும் கண்ணுக்கு தெரியாத ஒரு தெய்வீக பேரொளியின் இருப்பையும் நீ உணர்ந்ததுண்டா? உன் மனதிற்குள் பல கேள்விகள் ஓடிக்கொண்டிருக்கும் வேளையில் தற்செயலாக காற்றில் மிதந்து வரும் ஒரு பாடல் வரி அல்லது எங்கேயோ நீ கடந்து செல்லும் பாதையில் காணும் ஒரு ஒற்றை வாசகம் உன்னுடைய அத்தனை குழப்பங்களுக்கும் விடையாக வந்து நின்றதை நீ கவனித்திருக்கிறாயா? இவை எதுவுமே தற்செயலாக நடக்கும் நிகழ்வுகள் அல்ல. உன்னை சுற்றியுள்ள ஒவ்வொரு அணுவின் வழியாகவும் இயற்கையின் வழியாகவும் கைலாயநாதன் உன்னோடு உரையாடிக் கொண்டிருக்கிறார் என்பதற்கான ஆழமான சான்றுகள் இவை. உன்னுடைய மூச்சுக்காற்றில் ஈசனின் நாமம் கலந்திருக்கிறது. நீ இப்போது உன்னுடைய வாழ்க்கையின் ஒரு மாபெரும் திருப்பு முனையின் வாசலில் வந்து நிற்கிறாய். இத்தனை காலம் நீ ஓடிய ஓட்டம் ஒருபோதும் வீணாகப் போவதில்லை. இருண்ட அறையில் நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரும் ஈசனின் பாதங்களை சென்றடைந்துவிட்டது. பொறுமையோடு நீ காத்திருந்த ஒவ்வொரு நொடியும் இப்போது உனக்கான மாபெரும் பலனை கொடுக்க தயாராகிவிட்டது. மிக விரைவில் ஒரு நாள் நீ மிகவும் அமைதியாக அமர்ந்து கொண்டு உன் கடந்த காலத்தை திரும்பி பார்க்கப் போகிறாய். அந்த துன்பங்களும் துயரங்களும் மட்டும் என் வாழ்வில் வராமல் இருந்திருந்தால் நான் இன்று இவ்வளவு வலிமையான ஒரு மனிதனாக மாறியிருக்க மாட்டேன் என்று நீயே உன்னை வியந்து பார்க்கப் போகிறாய். ஏனென்றால் உன்னுடைய ஒளிமயமான எதிர்காலம் இப்போது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. வறுமை நீங்கிச் செல்வம் உன்னை வந்தடையலாம். உன்னுடைய தகுதிக்கான அங்கீகாரம் தேடி வரலாம். உன்னை விட்டு பிரிந்து சென்றவர்கள் உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு மீண்டும் உன்னை தேடி வரலாம். உன்னுடைய குடும்பத்தில் நீண்ட காலமாக இருந்த குழப்பங்கள் நீங்கி முழுமையான அமைதி நிலவலாம். ஆனால் இந்த மாபெரும் அற்புதங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக நிகழ வேண்டுமென்றால் முதலில் உன்னுடைய எண்ணங்கள் மாற வேண்டும். சிவபெருமானின் திருவருள் எப்போதுமே ஒரு விஷயத்தை உற்று நோக்கும். நீ அந்த பேரருளை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாயா இல்லையா என்பதை மட்டுமே அது கவனிக்கும். அதனால் இனிமேல் எந்தச் சூழ்நிலையிலும் உன்னை தாழ்த்தி நீயே பேசாதே. என்னால் இது முடியாது, எனக்கு அதிர்ஷ்டமில்லை, என் விதி இவ்வளவுதான் என்று ஒருபோதும் சொல்லாதே. உன் நாவிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு மாபெரும் சக்தி இருக்கிறது. அந்த வார்த்தைகளே உன்னுடைய விதியை தீர்மானிக்கின்றன. இனிமேல் உன்னுடைய வார்த்தைகள் இப்படித்தான் இருக்க வேண்டும். நான் ஈசனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் வாழ்க்கை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஆதியோகியின் கருணை என்னை முழுமையாகச் சூழ்ந்திருக்கிறது. நான் இழந்ததை விட பன்மடங்கு பெரிய வெற்றியை நான் அடையப் போகிறேன் என்று மனதாரத் தொடர்ந்து சொல்லிக்கொண்டேன் என்று மனதாரத் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இரு. இந்த ஆழமான எண்ணங்கள் உன்னுடைய வாழ்க்கையின் திசையை முற்றிலுமாக மாற்றத் தொடங்கும். சில நேரங்களில் இறைவன் உன்னை மிகவும் அமைதியான ஒரு சூழ்நிலையில் வைத்திருப்பார். எந்த முன்னேற்றமும் இல்லாதது போலவும் வாழ்க்கை அப்படியே தேங்கி நிற்பது போலவும் உனக்கு தோன்றலாம். ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் ஒரு மாபெரும் ரகசியம் ஒளிந்திருக்கிறது. எம்பெருமான் உனக்காக ஒரு மிகப்பெரிய நன்மையை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். ஒரு சிறு விதை மண்ணுக்குள் ஆழமாக புதைக்கப்படும் போது அது காரிருளில்தான் கிடைக்கிறது. வெளிச்சமே இல்லாத அந்த இடம் அந்த விதைக்கு முடிவல்ல, அதுதான் அதன் வளர்ச்சியின் தொடக்கம். அதேபோலத்தான் இப்போது உன்னுடைய வாழ்க்கை எந்த ஆரவாரமும் இல்லாமல் அமைதியாக இருந்தாலும் உன்னுடைய வெற்றிக்கான வேர்கள் பூமிக்குள் மிக ஆழமாக பிடித்துக் கொண்டிருக்கின்றன. மிக விரைவில் அந்த விதை முளைத்து ஒரு மாபெரும் விருட்சமாக பூமியை பிளந்து கொண்டு வெளியே வரும். அப்போது உன்னுடைய திறமையை சந்தேகித்தவர்கள் அனைவரும் வியப்பில் உறைந்து போவார்கள். உன்னை அலட்சியப்படுத்திவிட்டுச் சென்றவர்கள் தங்களின் தவற்றை எண்ணி வருந்துவார்கள். உன்னை ஏளனமாக பார்த்த அத்தனை விழிகளும் உன் வளர்ச்சியைக் கண்டு அமைதியாகிவிடும். ஏனென்றால் சிவனருளால் கிடைக்கும் அந்த மாபெரும் உயரத்தை இந்த உலகத்தில் எந்த மனிதனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. இன்னொரு மிக முக்கியமான அறிகுறியை ஈசன் உனக்கு இப்போது உணர்த்துகிறார். சமீப காலமாக உன்னோடு மிகவும் நெருக்கமாக இருந்த சில மனிதர்களிடம் இருந்து நீ முழுமையாக விலகி வந்திருப்பாய். அவர்களுடைய பேச்சும் செயலும் உனக்கு தேவையற்ற மன உளைச்சலை கொடுப்பதாக நீ உணர்ந்திருப்பாய். ஒரு காலத்தில் அவர்கள் செய்யும் அத்தனை தவறுகளையும் பொறுத்து கொண்ட உன் மனம் இப்போது அவர்களை ஏற்றுக்கொள்ள முற்றிலுமாக மறுக்கும். இது உன்னுடைய அகம்பாவம் அல்ல. உன்னுடைய ஆன்மா பழைய நிலையை விட்டு ஒரு மேன்மையான நிலைக்கு உயரத் தொடங்கியிருப்பதற்கான மிக தெளிவான அடையாளம் இது. உன்னுடைய அதிர்வலைகள் மாறும்போது உன்னை சுற்றியுள்ள மனிதர்களின் கூட்டமும் மாறும். உன்னுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருந்தவர்களை ஈசனே உன் வாழ்க்கையை விட்டு அகற்றியிருக்கிறார் என்பதை புரிந்துகொள். நீ இனிமேல் பழைய மனிதன் அல்ல. உன்னுள் ஒரு மாபெரும் சக்தி வெளிப்படைந்து விட்டது. இந்த மாற்றத்தைக் கண்டு ஒருபோதும் தயங்காதே. அதை முழு மனதோடு ஏற்றுக்கொள். ஏனென்றால் நீ உனக்கான இலக்கை நெருங்கிக் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறப்போகிறது என்ற அந்த ஆழமான உணர்வு முற்றிலும் உண்மையானது. உன்னுடைய மனம் அந்த ஈசனின் குரலை உள்வாங்கிவிட்டது. எதற்கும் தயாராக இருக்கும் ஒரு தூய்மையான மனதிற்கு அந்த பரம்பொருள் எண்ணற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கும். நீ கனவில் கூட நினைத்து பார்க்காத ஒரு மாபெரும் வரத்தை நீ விரைவில் பெறப்போகிறாய். ஒரு அழைப்பு, ஒரு செய்தி, ஒரு புதிய மனிதரின் சந்திப்பு,
எதிர்பாராத ஒரு திருப்பம் என உன்னுடைய தலையெழுத்தை மாற்றி எழுத அந்த ஈசனுக்கு ஒரு நொடி பொழுது போதும். அந்த பொன்னான நொடி உன்னை மிக வேகமாக நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இனிமேல் இருளில் படுக்கும்போது வீணான கவலைகளை சுமந்து கொண்டு உறங்கச் செல்லாதே. நாளை என்ன நடக்குமோ என்ற பயத்தோடு கண்களை மூடாதே. உன்னை படைத்த அந்த ஈசன் உனக்கான வாழ்க்கை புத்தகத்தை இன்னும் சுவாரஸ்யமாக எழுதிக் கொண்டிருக்கிறார் என்ற முழுமையான நம்பிக்கையோடு உறங்கு. நீ இதுவரை கடந்து வந்த கரடுமுரடான பாதைகள் மட்டுமே உன்னுடைய முழுமையான கதை அல்ல. உனக்கான மிகச்சிறந்த அத்தியாயம் இனிமேல்தான் தொடங்கப் போகிறது. ஒரு நாள் உன்னுடைய கடந்த கால துன்பங்களை நினைத்து நீயே புன்னகைக்கும் காலம் வரும். இந்த நிமிடத்திலிருந்துதான் என் வாழ்க்கையின் உண்மையான பயணம் தொடங்கியது என்று நீ பெருமையோடு சொல்லப் போகிறாய். அந்த பொன்னான நாள் இனி உனக்கு தூரத்தில் இல்லை. இனி உன்னுடைய பாதையில் மங்காத வெளிச்சம் பிறக்கும். உள்ளத்தில் அமைதி நிலைக்கும். சுற்றத்திலும் அன்பும் மரியாதையும் பெருகும். காலம் காலமாக நீ இழந்து தவித்த உன்னுடைய தன்னம்பிக்கை மீண்டும் ஒரு சிங்கத்தைப் போல உன்னுள் வீறு கொண்டு எழும். வாடிப்போன உன்னுடைய முகத்தில் மீண்டும் உண்மையான புன்னகை மலரும். உன்னுடைய இல்லத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் நிரம்பி வழியும். சிவனே துணையாக நின்று உன்னுடைய ஆன்மாவுக்கு செய்யும் ஆழமான நினைவூட்டல் இது. நீ சாதாரணமாக பிறந்து சாகும் மனிதன் அல்ல. ஒரு மாபெரும் காரணத்திற்காக படைக்கப்பட்டவன் நீ. அதனால்தான் இவ்வளவு சோதனைகளை ஈசன் உனக்கு கொடுத்தார். பெரிய காரியங்களை சாதிக்க பிறந்தவர்களைத்தான் இறைவன் பெருங்கோபத் தீயில் இட்டு புடம்போட்டு தயார் செய்வார். இனி நடக்கப் போகும் அத்தனை நிகழ்வுகளும் உன்னையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். நீ இத்தனை காலமாக தட்டிய கதவுகள் அனைத்தும் இனி தானாகவே திறக்கும். நீ விழிமூடி தேடிய அத்தனை பதில்களும் உனக்கு மிக தெளிவாக கிடைக்கும். நீ தொலைத்து விட்டதாக நினைத்த அந்த பேரமைதி மீண்டும் உன்னுடைய சுவாசத்தில் கலக்கும். உன்னுடைய வாழ்க்கை மெதுவாக அல்ல, ஒரு பெரிய சூறாவளியைப் போல மிக வேகமாகவும் அதே சமயம் மிக பிரம்மாண்டமாகவும் மாறப்போகிறது. அதற்கான ஆழமான அறிகுறிகள் ஏற்கனவே உன்னுள் தொடங்கிவிட்டன. அதை நீ முழுமையாக உணர்ந்தால் இந்த நொடியிலேயே உன்னுடைய கண்களை மூடி உன் மனதிற்குள் ஆழமாகச் சொல்லிக்கொள். நான் ஈசனின் பேரருளை பெற்றவன். எனக்கான பொற்காலம் தொடங்கிவிட்டது. எம்பெருமானின் ஆசிர்வாதம் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. என் வாழ்க்கை இனி எவராலும் அசைக்க முடியாத மாபெரும் உயரத்திற்கு செல்லப் போகிறது என்று. திடீரென உனக்குள் ஒரு சிலிர்ப்பு ஏற்படுகிறதா? யாருமே இல்லாத தனிமையான இடத்தில் கூட ஒரு மாபெரும் தெய்வீக சக்தி உன்னை அரவணைப்பது போல உணர்கிறாயா? எங்கோ ஒரு ஆலயத்தில் ஒலிக்கும் மணியோசை அல்லது காற்றில் மிதந்து வரும் ஒரு தேவார வரி, நீ எதேச்சையாக காணும் ஒரு ஒற்றைச் சொல் உன்னுடைய மனதின் ஆழமான கேள்விக்கு விடையாக வந்து விழுகிறதா? இது வெறும் தற்செயல் என்று சாதாரணமாக கடந்துவிடாதே. எம்பெருமான் ஈசன் உன்னோடு நேரடியாக பேசும் இரகசிய மொழி இது. உன்னுடைய ஆன்மா சரியான பாதையில் அந்த பரம்பொருளை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கான மிகச்சரியான தெய்வீக குறியீடு இது. நீ இத்தனை காலமாக ஓடிய அந்த நெடிய பயணம் ஒருபோதும் வீணாகவில்லை. இத்தனை இரவுகள் தனிமையில் நீ சிந்திய கண்ணீர் ஒருபோதும் வீணாகவில்லை. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ பொறுமையோடு காத்திருந்த ஒவ்வொரு நொடியும் வீணாகவில்லை. எல்லாம் வல்ல சிவபெருமானின் திருக்கணக்கில் அனைத்தும் துல்லியமாக பதியப்பட்டிருக்கிறது. மிக விரைவில் ஒரு நாள் நீ மிகவும் அமைதியாக அமர்ந்து கொண்டு உன்னுடைய கடந்த காலத்தை திரும்பி பார்க்கப் போகிறாய். அந்த துன்பங்களும் நெருக்கடிகளும் மட்டும் என் வாழ்வில் வராமல் இருந்திருந்தால் நான் இன்று இவ்வளவு வலிமையான ஒரு மனிதனாக மாறியிருக்க மாட்டேன் என்று நீயே உன்னை வியந்து பார்க்கும் பொற்காலம் உன்னை மிக நெருங்கிவிட்டது. உன்னுடைய ஒளிமயமான எதிர்காலம் இப்போது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. நீ நெடுநாட்களாக தேடிய பொருள் வரவு இனி உன்னை வந்தடையலாம். உனக்கான தகுதியான வேலைவாய்ப்பு உன்னை தேடி வரலாம். நீ புதிதாக தொடங்க நினைத்த தொழிலுக்கான மாபெரும் வாய்ப்பு உனக்கு கிடைக்கலாம். உன்னை விட்டு பிரிந்து சென்றவர்கள் உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு மீண்டும் உன்னை தேடி வரலாம். உன்னுடைய குடும்பத்தில் நீண்ட காலமாக இருந்த குழப்பங்கள் நீங்கி முழுமையான அமைதி நிலவலாம். உன்னுடைய வாழ்நாள் லட்சியம் நிறைவேறும் தருணம் இது. ஆனால் இந்த மாபெரும் அற்புதங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக நிகழ வேண்டுமென்றால் முதலில் உன்னுடைய மனநிலை முழுமையாக மாற வேண்டும். அந்த கைலாயநாதன் எப்போதுமே ஒரு விஷயத்தை மட்டும்தான் உற்று நோக்குவார். தான் கொடுக்கப் போகும் மாபெரும் வரத்தை பெற்றுக்கொள்ள நீ முழுமையாக தயாராக இருக்கிறாயா இல்லையா என்பதை மட்டுமே அவர் கவனிப்பார். ஈசனின் அருள் மழையாக பொழியும் போது அதை தாங்கிக் கொள்ள உன்னுடைய பாத்திரம் உறுதியாக இருக்க வேண்டும். அதனால் இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் உன்னை தாழ்த்தி நீயே பேசாதே. என்னால் இது முடியாது என்று ஒருபோதும் சொல்லாதே. எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று வீணாக புலம்பாதே. உன்னுடைய நாவிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு மாபெரும் ஈர்ப்பு சக்தி இருக்கிறது. அந்த வார்த்தைகள் மாபெரும் அதிர்வலைகளை உருவாக்கி அதுவே உன்னுடைய விதியை தீர்மானிக்கின்றன. இனிமேல் உன்னுடைய வார்த்தைகள் இப்படித்தான் இருக்க வேண்டும். நான் ஈசனால் முழுமையாக ஆசிர்வதிக்கப்பட்டவன். என் வாழ்க்கை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. எம்பெருமானின் கருணை என்னை முழுமையாக சூழ்ந்திருக்கிறது. நான் மனமுருகி கேட்ட அனைத்தும் எனக்கு உறுதியாக கிடைக்கும். நான் இழந்ததை விட பன்மடங்கு பெரிய வெற்றியை நான் அடையப் போகிறேன். இந்த ஆழமான வலிமையான உறுதிமொழிகள் உன்னுடைய வாழ்க்கையின் திசையை முற்றிலுமாக நல்லதை நோக்கி மாற்றத் தொடங்கும். சில நேரங்களில் இறைவன் உன்னை மிகவும் அமைதியான ஒரு சூழ்நிலையில் வைத்திருப்பார். எந்த முன்னேற்றமும் இல்லாதது போலவும்
வாழ்க்கை அப்படியே எந்த மாற்றமும் இல்லாமல் தேங்கி நிற்பது போலவும் உனக்கு தோன்றலாம். ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் ஒரு மாபெரும் ரகசியம் ஒளிந்திருக்கிறது. எம்பெருமான் உனக்காக ஒரு மிகப்பெரிய வெற்றியை ரகசியமாக உருவாக்கிக் கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். ஒரு தங்கம் நெருப்பில் சுடப்படும் போது அது தன் பழைய வடிவத்தை இழந்து உறுதிகிறது. அந்த நெருப்பின் அதீத வெப்பம் அதற்கு பெரும் வேதனையாக இருந்தாலும் அந்த செயல்முறையின் முடிவில்தான் அது ஒரு விலைமதிப்பற்ற ஆபரணமாக மாறுகிறது. அதே போலத்தான் இப்போது உன்னுடைய வாழ்க்கை எந்த ஆரவாரமும் இல்லாமல் அமைதியாகவும் சற்று கடினமாகவும் இருந்தாலும் உன்னுடைய வெற்றிக்கான அடித்தளம் மிக ஆழமாக வலுவாக கட்டப்பட்டு வருகிறது. மிக விரைவில் அந்த வெற்றி உலகெரிய வெளிச்சத்திற்கு வரும். அப்போது உன்னுடைய திறமையை சந்தேகித்தவர்கள் அனைவரும் வியப்பில் உறைந்து போவார்கள். உன்னை அலட்சியப்படுத்திவிட்டு சென்றவர்கள் தங்களின் தவற்றை எண்ணி மனமுருகி வருந்துவார்கள். உன்னை ஏளனமாக பார்த்த அத்தனை விழிகளும் உன் அபரிமிதமான வளர்ச்சியைக் கண்டு குற்ற உணர்ச்சியில் அமைதியாகிவிடும். ஏனென்றால் சிவனே துணை என்று ஈசனின் பாதங்களை இறுகப்பற்றிக் கொண்டவர்களுக்கு கிடைக்கும் அந்த மாபெரும் உயரத்தை இந்த உலகத்தில் உள்ள எந்த மனிதனாலும் எந்த சக்தியாலும் ஒருபோதும் தடுத்து நிறுத்த முடியாது. உன்னை அறியாமலேயே சில மனிதர்களை விட்டு நீ வெகு தூரம் விலகி வந்திருப்பதை இப்போது நீ ஆழமாக உணர்கிறாயா? ஒரு காலத்தில் நீ உயிராக நினைத்தவர்கள், உன்னுடைய ஒவ்வொரு அசைவிலும் கலந்திருந்தவர்கள் இப்போது உனக்கு மிகவும் அந்நியமாக தெரிவார்கள். அவர்கள் செய்யும் சிறு சிறு தவறுகள் கூட உன் மனதை மிகவும் காயப்படுத்தும். முன்பெல்லாம் எதை செய்தாலும் பொறுத்து கொண்டு போகும் உன் மனம் இப்போது அவர்களை தன் நிழலில் கூட அனுமதிக்க மறுக்கும். இது உன்னுடைய கோபமோ அல்லது உன்னுடைய ஆணவமோ அல்ல. உன்னுடைய ஆன்மா பழைய கீழ்நிலையான எண்ணங்களை விட்டு விலகி ஈசனை நோக்கிய ஒரு மேன்மையான நிலைக்கு உயரத் தொடங்கியிருப்பதற்கான மிக தெளிவான தெய்வீக அறிகுறி இது. உன்னுடைய ஆன்மீக நிலை மாறும்போது உன்னை சுற்றியுள்ள மனிதர்களின் கூட்டமும் தானாகவே மாறும். உன்னுடைய மாபெரும் வளர்ச்சிக்கு தடையாக இருந்தவர்களை, உனக்கு தேவையற்ற மன வலிகளை கொடுத்தவர்களை அந்த எம்பெருமானே உன்னுடைய வாழ்க்கையை விட்டு தன் திருக்கரங்களால் அகற்றியிருக்கிறார் என்பதை நீ முழுமையாக புரிந்துகொள். நீ இனிமேல் அந்த பழைய பலவீனமான மனிதன் அல்ல. உன்னுள் ஒரு மாபெரும் சிவசக்தி விழிப்படைந்து விட்டது. இந்த மாபெரும் மாற்றத்தைக் கண்டு நீ ஒருபோதும் சற்றும் தயங்காதே. அதை முழு மனதோடு ஈசனின் பிரசாதமாக ஏற்றுக்கொள். ஏனென்றால் நீ உனக்காக விதிக்கப்பட்ட அந்த மாபெரும் இலக்கை, உன்னுடைய தலையெழுத்தின் மிகச்சிறந்த அத்தியாயத்தை மிக நெருங்கிக் கொண்டிருக்கிறாய். இந்த நொடியிலேயே உன்னுடைய உள்மனம் உன்னிடம் மிகத் தெளிவாகச் சொல்கிறது, ஆம், என்னுடைய வாழ்க்கை இப்போது முற்றிலுமாக மாறப்போகிறது என்று. அந்த ஆழமான உணர்வு முற்றிலும் உண்மையானது. அந்த வார்த்தையை உன்னுடைய ஆழ்மனதிற்குள் ஒரு மாபெரும் கட்டளையாக, ஒரு உறுதியான ஒலியாக பதிவு செய். நான் எதையும் எதிர்கொள்ள தயார், ஈசனின் பெருங்கருணையை பெற்றுக்கொள்ள நான் தகுதியானவன் என்று உன் நெஞ்சார திரும்ப திரும்ப நினைத்துக்கொள். அப்படி முழுமையாக எதற்கும் தயாராக இருக்கும் ஒரு தூய்மையான மனதிற்கு மட்டும்தான் அந்த பரம்பொருள்தான் வைத்திருக்கும் எண்ணற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பார். நீ உன் வாழ்நாளில் கனவில் கூட நினைத்து பார்க்காத ஒரு மாபெரும் வரத்தை, ஒரு மிகப்பெரிய நன்மையை நீ மிக விரைவில் உன் கைகளில் பெறப்போகிறாய். எங்கிருந்தோ வரும் ஒரு சுப செய்தி, யாரோ ஒருவர் மூலமாக கிடைக்கும் ஒரு புதிய மாபெரும் வாய்ப்பு, அல்லது முற்றிலும் முன்பின் தெரியாத ஒருவருடன் நடக்கும் எதிர்பாராத ஒரு சந்திப்பு என உன்னுடைய ஒட்டுமொத்த தலையெழுத்தையும் தலைகீழாக மாற்றி எழுத அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனுக்கு ஒரு சிறு துளி நேரம் மட்டுமே போதும். அந்த பொன்னான நேரம், அந்த மாபெரும் அற்புதம் உன்னை மிக வேகமாக நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இனிமேல் இரவில் தூங்கச் செல்லும்போது நாளை என்ன நடக்குமோ என்ற வீணான கவலைகளை சுமந்து கொண்டு படுக்கைக்குச் செல்லாதே. நெஞ்சில் பயத்தோடு கண்களை மூடாதே. உன்னை படைத்த அந்த ஈசன் உனக்கான வாழ்க்கை புத்தகத்தை மிக அழகாக, இன்னும் சுவாரஸ்யமாக எழுதிக் கொண்டிருக்கிறார் என்ற முழுமையான நம்பிக்கையோடு உறங்கு. இதுவரை நீ கடந்து வந்த கரடுமுரடான பாதைகளை ஒரு கணம் திரும்பிப்பார். நீ சந்தித்த ஒவ்வொரு சறுக்கலும், நீ அனுபவித்த ஒவ்வொரு ஆழமான ஏமாற்றமும் சாதாரணமாக நடந்து முடிந்த ஒரு நிகழ்வு அல்ல. உன்னுடைய இதயம் பலமுறை சுக்குநூறாக உடைந்திருக்கிறது. இரவுகளில் உறக்கம் வராமல் இருண்ட வானத்தை வெறித்து நோக்கியபடி, எனக்கு மட்டும் ஏன் இந்த துயரம் என்று அந்த ஈசனை பார்த்து நீ கேட்ட கேள்விகள் எத்தனை எத்தனை! நீ சிந்திய சுடு கண்ணீர் துளிகள் அனைத்தையும் அந்த பரம்பொருள் தன் திருக்கரங்களில் ஏந்திக் கொண்டுதான் இருக்கிறார். எதற்காக இத்தனை கடுமையான சோதனைகள், எதற்காக இத்தனை தாங்க முடியாத வலிகள் என்று உன்னுடைய மனம் பலமுறை கதறி அழுதிருக்கும். கைலைநாதன் பெருங்கருணையே வடிவானவராயிற்றே, பின் ஏன் தன் பிள்ளைக்கு இத்தனை பெருந்துயரங்களை கொடுத்தார் என்று உனக்கு தோன்றலாம். பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் அமுதம் வேண்டி கடைந்தபோது அதிலிருந்து உடனடியாக அமுதம் வெளிவரவில்லை. முதலில் வெளிவந்தது உலகத்தையே அழிக்கும் ஆலகால விஷம்தான். அகிலத்தை காப்பதற்காக அந்த ஆலகாலத்தை எந்த மறுப்புமின்றி தன் கண்டத்தில் அடக்கிக் கொண்ட அந்த நீலகண்டன் உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள கர்ம வினைகள் எனும் ஆலகாலத்தை முழுமையாக வெளியேற்றுவதற்காகவே இத்தனை வழிகளையும் உனக்கு கொடுத்தார். உன்னுடைய பழைய வினைகள் எரிந்து சாம்பலாக வேண்டுமென்றால் நீ சோதனை என்னும் அந்த பெருநெருப்பை கடந்தே ஆக வேண்டும். ஒரு தங்கம் எப்படி நெருப்பில் உருகி தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்கிறதோ அதேபோல நீயும் உன்னுடைய சோதனைகள் வழியாக தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கிறாய். இப்போது நீ அந்த நெருப்பை கடந்து வந்துவிட்டாய். உன்னுடைய ஆன்மா இப்போது முழுமையாக தூய்மையடைந்து விட்டது. இனி உன்னுடைய நெடிய பாதையில் நீ காணப்போவது ஈசன் அருளும் அமுதம் மட்டுமே.
இத்தனை காலமாக பொறுமையோடும் எதற்கும் கலங்காத உள்ளத்தோடும் ஈசனின் திருவடிகளை இறுகப் பற்றிக் கொண்டிருந்த உனக்கு அந்த பரம்பொருள் இப்போது தன் திருக்கரங்களால் மாபெரும் வெகுமதியை வழங்க காத்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதுவரை இழந்த அனைத்தும் இனி பல மடங்காக உன்னை தேடி வரப்போகிறது. உன்னுடைய கண்ணியத்தை சீர்குலைத்தவர்கள், உன்னை எந்த காரணமும் இல்லாமல் அவமானப்படுத்தியவர்கள், உன்னை ஏளனமாக பேசியவர்கள் அனைவரும் வியந்து பார்க்கும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை மிக பிரம்மாண்டமாக உயரப்போகிறது. சிவபெருமானின் திருவிளையாடல் மிக நுட்பமானது. அவர் உன்னை வீழ்த்துவதற்காக சோதிக்கவில்லை, உன்னை ஒரு மாபெரும் உயரத்திற்கு தகுதிப்படுத்துவதற்காகவே சோதித்தார் என்பதை நீ ஆழமாக உணர வேண்டும். ஆனால் அந்த மாபெரும் உயர்வை பெற்றுக்கொள்ள உன்னுடைய மனம் முழுமையாக தயாராக இருக்க வேண்டும். ஈசனின் அருள் பெருமழையாக பொழியும்போது அதை தாங்கிக் கொள்ளும் உன்னுடைய மனப்பாத்திரம் குறையற்றதாக இருக்க வேண்டும். உன்னுடைய அடிமனதில் இன்றும் ஒளிந்திருக்கும் சிறு சிறு சந்தேகங்களையும் எதிர்காலம் குறித்த பயங்களையும் என்னைச் சுற்றி இருப்பவர்கள் என்னை விடச் சிறந்தவர்கள் என்ற தாழ்வு மனப்பான்மையையும் இந்த நொடியிலேயே வேரோடு பிடுங்கி எறிந்துவிடு. என்னால் இவ்வளவுதான் சாதிக்க முடியும், என் தலையெழுத்து இவ்வளவுதான், எனக்கு என்றுமே நன்மைகள் நடக்காது போன்ற மிகவும் தாழ்வான வார்த்தைகளை இனி ஒருபோதும் உன்னுடைய நாவிலிருந்து உச்சரிக்கவே கூடாது. நீ உச்சரிக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஈர்ப்பு சக்தி இருக்கிறது. அந்த வார்த்தைகள்தான் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன. உன்னுடைய எண்ணங்கள் சிவனைப் போல வலிமையாக இருந்தால் இந்த உலகத்தில் உள்ள எந்த மனிதனாலும் எந்த தீய சக்தியாலும் உன்னை ஒருபோதும் வீழ்த்த முடியாது. இனி உன்னுடைய சிந்தனை முழுவதும் நேர்மறையான ஒளியால் நிறைந்திருக்க வேண்டும். நான் ஈசனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிறப்பான பிறவி, என் வாழ்வில் இனிமேல் நன்மைகள் மட்டுமே தொடர்ச்சியாக நடக்கும். எம்பெருமானின் திருவருள் என்னை எந்நேரமும் ஒரு கவசமாக இருந்து வழிநடத்துகிறது என்ற உறுதியான ஆழமான நம்பிக்கையை மட்டுமே நீ எந்நேரமும் சுவாசிக்க வேண்டும். உன்னைச் சுற்றியுள்ள சூழ்நிலைகள் இப்போது உனக்கு முற்றிலும் எதிராக இருப்பது போல் மாயையாக தோன்றலாம். உனக்கு யாருமே துணை இல்லை என்ற ஒரு தனிமை உணர்வு உன்னை வாட்டலாம். ஆனால் அது உண்மையல்ல. உன்னுடைய ஆன்மீக மற்றும் லௌகீக வளர்ச்சிக்கு தடையாக இருந்தவர்கள், உன்னுடைய மன நிம்மதியை குலைத்து உன்னை எப்போதும் குழப்பத்திலேயே வைத்திருந்தவர்கள் அனைவரும் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு படிப்படியாக நிரந்தரமாக விலகிச் செல்வதை நீ இப்போது கண்கூடாக பார்க்கலாம். இது ஈசன் உனக்காக நேரில் வந்து செய்யும் மாபெரும் துப்புரவு பணி. உனக்கான வெற்றாய் பாதையை அவர் தன் கைகளால் சீரமைத்துக் கொண்டிருக்கிறார். மலையிலிருந்து இறங்கும் ஒரு தூய நதி தன் பாதையில் உள்ள தேவையற்ற சுனைகளையும் பாறைகளையும் எப்படி அடித்துச் செல்கிறதோ அதேபோல உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள எதிர்மறையான எண்ணம் கொண்ட மனிதர்களை அகற்றி நல்லவர்களை, உன்னை எந்த நிபந்தனையும் இல்லாமல் உண்மையாக நேசிப்பவர்களை ஈசன் உன்னை நோக்கி அனுப்பி வைக்கிறார். இனி உன்னுடைய இல்லத்தில் இதுவரை குடிகொண்டிருந்த வறுமையின் இருளும் கவலையின் இருளும் முழுமையாக விலகி செல்வமும் மகிழ்ச்சியும் என்னும் பேரொளி நிரந்தரமாக வீசப்போகிறது. உன்னுடைய உடலிலும் உள்ளத்திலும் இதுவரை நீ உணராத ஒரு புதிய தெய்வீக ஆற்றல், ஒரு புதிய புத்துணர்ச்சி பெருக்கெடுக்கப் போகிறது. நீ எந்த ஒரு நற்காரியத்தை தொட்டாலும் அது இனி சிறப்பான முறையில் ஈசனின் துணையோடு துலங்கும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் ஆதியோகியின் தெளிவான வழிகாட்டுதல் உன்னோடு இருக்கும். உன்னுடைய நீண்ட நாள் கனவுகள் இனி வெறும் பகல் கனவுகளாக காற்றில் கரையாமல் கண்முன்னே மெய்ப்படப் போகும் பொற்காலம் வந்துவிட்டது. சில நேரங்களில் எல்லாமே முடிந்துவிட்டது என்று நீ சோர்வடையும் அந்த இறுதிக்கட்டத்தில்தான் ஈசன் தன்னுடைய அற்புதத்தை நிகழ்த்துவார். விடியலுக்கு முந்தைய இருள் மிகவும் அடர்த்தியாக இருப்பது இயற்கை. உன்னுடைய வாழ்க்கையிலும் அந்த அடர்ந்த இருளை நீ கடந்துவிட்டாய். தூரத்தில் ஈசனின் அருளொளி உனக்காக தெரிய தொடங்கிவிட்டது. இனி எந்த ஒரு மனிதரிடமும் சென்று உன்னுடைய குறைகளைச் சொல்லி புலம்பாதே. மனிதர்கள் உனக்கு ஆறுதல் மட்டுமே சொல்வார்கள், ஆனால் கைலாயநாதன் மட்டுமே உன்னுடைய குறைகளை நிரந்தரமாக தீர்த்து வைப்பார். உன்னுடைய கண்ணீரை துடைக்க எந்த கைகளும் வரவில்லையே என்று வருந்தாதே. அந்த பரம்பொருளின் திருக்கரங்களே உன்னை அரவணைக்க காத்துக் கொண்டிருக்கிறது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல், சிவனே துணை என்று முழுமையாக உன்னை யார் சரணடையச் சொல்கிறாரோ அவரே உனக்கான உண்மையான வழிகாட்டி. நீ இவ்வளவு காலமாக அனுபவித்த அவமானங்கள் அனைத்தும் இனி உனக்கான மாபெரும் கிரீடமாக மாறப்போகிறது. நீ யாருடைய காலடியில் வீழ்ந்து கிடந்தாயோ அவர்கள் உன்னுடைய அசுர வளர்ச்சியைக் கண்டு வியந்து நிற்கப் போகிறார்கள். உன்னுடைய திறமையை முடக்கி வைக்க நினைத்த அத்தனை சதிகளும் தவிடுபொடியாகப் போகிறது. உன்னுடைய உழைப்பிற்கான, உன்னுடைய நேர்மைக்கான மாபெரும் பரிசு உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் வெறும் வார்த்தைகளாகவோ உன்னை ஆற்றுப்படுத்தும் வாக்கியங்களாகவோ நினைக்காதே. இது உனக்கான இறைவனின் நேரடி செய்தி. இதை நீ உணர்ந்த இந்த நொடியிலேயே உன்னுடைய இரு கைகளையும் கூப்பி உன் மனதிற்குள் உள்ள இறைவனை ஆழமாக தரிசித்துக்கொள். நான் எந்த பரம்பொருளின் பிள்ளையோ அந்த பரம்பொருளின் முழுமையான பாதுகாப்பு எனக்கு கிடைத்துவிட்டது. என் வாழ்க்கை இனி வறுமையற்ற, நோயற்ற, துயரமற்ற ஒரு முழுமையான ஆனந்த நிலையை அடையப் போகிறது என்று உன் மனதார நம்பு. உன்னுடைய ஆழமான நம்பிக்கையே உனக்கான மாபெரும் திறவுகோல். அந்த திறவுகோலைக் கொண்டு உனக்கான வெற்றியின் கதவுகளை நீயே திறக்கப் போகிறாய். உன்னுடைய நீண்ட நெடிய இருண்ட பயணத்தின் இறுதி எல்லையை நீ இப்போது முழுமையாக தொட்டுவிட்டாய். இத்தனை காலமாக உன்னை சூழ்ந்திருந்த கர்ம வினைகள் என்னும் அடர்ந்த பனிமூட்டம் ஈசன் என்னும் பேரொளியின் வருகையால் இப்போது முற்றிலுமாக கரைந்து விலகிவிட்டது. இனி உன்னுடைய பாதையில் நீ எங்கும் தடுமாறி விழப்போவதில்லை.
முள் தைத்த உன் பாதங்களுக்கு இனி மலர்களை தூவி வரவேற்பளிக்க இந்த பிரபஞ்சம் காத்துக் கொண்டிருக்கிறது. உன்னுடைய மூச்சுக்காற்றில் சிவபெருமானின் திருநாமம் எப்போது முழுமையாக கலந்ததோ அந்த நொடியிலேயே உன்னுடைய தலையெழுத்து ஒரு மாபெரும் நன்மையை நோக்கி திருப்பி எழுதப்பட்டுவிட்டது. இதுகாரும் நீ அனுபவித்த அத்தனை கர்ம வினைகளும் முழுமையாக எரிந்து சாம்பலாகிவிட்டன. சில மனிதர்கள் உன்னை ஏமாற்றியிருக்கலாம், சிலர் உன்னுடைய உழைப்பை சுரண்டியிருக்கலாம், இன்னும் சிலர் உன்னுடைய நல்ல மனதை புரிந்து கொள்ளாமல் உன்னை தனிமையில் தவிக்க விட்டிருக்கலாம். அவர்கள் அனைவரும் உனக்கு தீமை செய்ததாக நீ நினைக்க வேண்டாம். அவர்கள் அனைவரும் நீ ஈசனின் பாதங்களை சென்றடைவதற்காக உன்னை உந்தித் தள்ளிய கருவிகள் மட்டுமே. அவர்களை நினைத்து இனி உன் மனதை கசக்கிக் கொள்ளாதே. உன்னை ஏமாற்றியவர்கள் முன் நீ ஒரு மாபெரும் சிகரமாக உயர்ந்து நிற்கப் போகிறாய். கைலாயநாதனின் 3வது கண் இப்போது உன்மீது தன் அருட்பார்வையை வீசிவிட்டது. அந்த பார்வையின் ஒளியில் உன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒரு புதிய வசந்தகாலத்திற்குள் அடியெடுத்து வைக்கிறது. உன்னுடைய ஆன்மா இப்போது ஒரு மாபெரும் விழிப்படைந்துள்ளது. சாதாரண உலக மாயைகளில் சிக்கித் தவித்த உன் மனம் இப்போது எல்லாவற்றையும் தாண்டி ஒரு பேரமைதியை தேடி கண்டடைந்துவிட்டது. இனிமேல் உன்னை எந்த ஒரு சிறிய விஷயமும் எளிதில் காயப்படுத்திவிட முடியாது. ஏனென்றால் உனக்குள் இப்போது குடியிருப்பது அந்த தில்லையம்பலத்தானின் மாபெரும் சக்தி. நீ எதைச் செய்தாலும் எங்குச் சென்றாலும் ஈசனின் அரூபமான கரங்கள் உனக்கு முன்னால் சென்று உனக்கான பாதையை சீரமைத்துக் கொடுக்கும். நீ எந்தச் செயலைத் தொடங்கினாலும் அது பல மடங்கு வெற்றியைச் சுமந்து கொண்டு உன்னிடம் திரும்பி வரும். உன்னுடைய வீட்டில் இதுவரை இருந்த இருளும் வறுமையும் நிரந்தரமாக விடைபெற்றுச் செல்லப் போகிறது. உன்னை நீயே ஒருபோதும் குறைத்து மதிப்பிட்டு விடாதே. நீ எவ்வளவு பெரிய சோதனைகளையும் தாங்கிக் கொள்ளும் மன உறுதி படைத்தவன் என்பதை பலமுறை நீயே உனக்கு நிரூபித்திருக்கிறாய். எல்லாமே முடிந்துவிட்டது என்று உலகமே நினைத்த நேரங்களிலெல்லாம் மீண்டும் ஒரு வீனிக்ஸ் பறவையைப் போல நீ எழுந்து வந்திருக்கிறாய். அந்த அசுரபலம் உனக்கு எங்கிருந்து வந்தது தெரியுமா? உன்னை அறியாமலேயே அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் உனக்குள் இருந்து உன்னை இயக்கிக் கொண்டிருக்கிறார். நீ ஈசனின் செல்ல பிள்ளை. தன் பிள்ளையை எந்த ஒரு தீய சக்தியும் நெருங்கக்கூட அவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். உனக்கான காவல் அரணாக அவரே எந்நேரமும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இனி உன்னுடைய வாழ்க்கையில் வரப்போகும் ஒவ்வொரு விடியலும் ஒரு புதிய ஆச்சரியத்தை உனக்காக காத்திருக்கச் செய்யும். வறுமை பனிபோல் விலகும். நீ தொட்டதெல்லாம் பொன்னாகும் பொற்காலம் இது. உன்னை விட்டுப் பிரிந்தவர்கள் உன்னுடைய மேன்மையை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருவார்கள். ஆனால் யாரை உன் வாழ்வில் வைத்துக் கொள்ள வேண்டும், யாரை நிரந்தரமாக விலக்கி வைக்க வேண்டும் என்ற மாபெரும் தெளிவை ஈசன் உனக்கு வழங்குவார். உன்னுடைய அறிவு கண்ணை திறந்து நல்லதையும் தீயதையும் பிரித்தறியும் பக்குவத்தை அவர் உனக்கு கொடுத்துவிட்டார். இனிமேல் வீணான கவலைகளுக்கு உன்னுடைய மனதிற்குள் துளியும் இடம் கொடுக்காதே. நடப்பதெல்லாம் ஈசனின் செயல், நடப்பவை அனைத்தும் என் நன்மைக்கே என்ற மாபெரும் சரணாகதி தத்துவத்தை முழுமையாக ஏற்றுக்கொள். எம்பெருமானின் பாதங்களில் உன்னை முழுமையாக ஒப்படைத்துவிடு. நான் வெறும் கருவி, என்னை இயக்குபவன் அந்த சிவபெருமான் என்ற ஆழமான உண்மையை உன் நாடி நரம்புகளில் ஓடும் இரத்தத்தில் கலந்துவிடு. அப்படி நீ முழுமையாகச் சரணடையும் போது உன்னுடைய சுமைகள் அனைத்தும் ஈசனின் சுமைகளாக மாறிவிடுகின்றன. பிறகு உனக்கு எதை கண்டும் எந்த பயமும் வரப்போவதில்லை. உன்னுடைய வெற்றி வெகு தூரத்தில் இல்லை, அது உன்னுடைய வாசல் கதவை தட்டிக் கொண்டிருக்கிறது. உன்னைச் சுற்றியுள்ள சூழ்நிலைகள் மெல்ல மெல்ல உனக்கு சாதகமாக மாறத் தொடங்கிவிட்டன. நீ பட்ட கஷ்டங்களுக்கு, நீ சிந்திய கண்ணீருக்கு, உன்னுடைய தூக்கமில்லாத இரவுகளுக்கு விடை கிடைக்கும் தருணம் இது. ஆதியோகியின் அருள்மழை உன்னை முழுமையாக நனைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த பேரானந்தத்தை முழுமையாக உள்வாங்கிக் கொள். உன்னுடைய ஒவ்வொரு அணுவிலும் சிவசக்தி பரவட்டும். உன்னுடைய வாழ்க்கை இனி எவராலும் அசைக்க முடியாத ஒரு மாபெரும் இமயமாக உயரப்போகிறது. இந்த உண்மையை உன் மனதின் ஆழத்தில் நிரந்தரமாக பதிவு செய்து கொள். இந்த பிரபஞ்ச ஆற்றலோடு உன்னை முழுமையாக இணைத்துக் கொள்ளவும், இந்த மாபெரும் நேர்மறை மாற்றத்தை உன் ஆழ்மனதிற்குள் ஒரு உறுதியான கட்டளையாக பதிவு செய்யவும் இதுவே சரியான தருணம். உன்னுடைய ஆழமான நம்பிக்கையின் வெளிப்பாடாக, உன்னுடைய மாபெரும் வெற்றியின் முதல் படியாக சிவனே துணை என்று கீழே உன்னுடைய மன உறுதியை பதிவு செய். இது உன்னுடைய வாழ்க்கையை மாற்றப்போகும் ஒரு சாதாரண வார்த்தையல்ல, ஈசனுக்கு நீ சமர்ப்பிக்கும் உன்னுடைய ஆழமான பக்தி. உன்னை வந்தடைந்த இந்த தெய்வீக ஆற்றலை நீ முழுமையாக ஏற்றுக்கொண்டாய் என்பதற்கான அடையாளமாக இந்த சிவவாக்கை உன்னுடைய விருப்பமாக தெரிவித்து உறுதிப்படுத்து. இருளில் சிக்கித் தவிக்கும் எத்தனையோ மனங்களுக்கு இந்த வார்த்தைகள் ஒரு மாபெரும் வெளிச்சமாக, ஒரு வழிகாட்டியாக மாறலாம். எனவே ஈசனின் இந்த அருளுரையை மற்றவர்களுக்கும் கொண்டு சென்று சேர். இந்த தெய்வீக பயணம் தொடர்ந்து உன்னை நல்வழிப்படுத்த ஈசனின் திருவடிகளைப் பற்றிக் கொண்டு என்றென்றும் நம்மோடு இணைந்திரு. ஈசனின் பேரருள் உன்னை எந்நாளும் காக்கும். சிவனே துணை.